அதாவது உணவு அடிமைத்தனம் தான் பிற அடிமைத்தனம் எல்லாத்துக்குமே காரணம். பெண் அடிமைத்தனத்துக்கு எல்லாமே காரணம் என்னென்னா, உணவுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். இது வந்து நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள். இந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையானனால தான் நம்ம நிறைய விஷயத்துக்கு பெண் அடிமைத்தனமே அதனால தான் ஏற்படுது. பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி உணவுகளை சமைச்சு எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. வீட்டில் ஆண்கள் வேலை பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி பெண்கள் தான் சமைக்கிற வேலையை பார்க்கணும். அவங்க வேலைக்கு போனால் கூட, வீட்டுக்கு வந்தாலும் கூட பெண்கள் தான் சமைக்கிற வேலைன்னா அது பெண்களுடைய வேலை. அப்போ அதுக்காக தான் பெண்களை வந்து பழக்கப்படுத்துகிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. சின்ன வயசில் பெற்றோர்களும் பெண்களுக்கு அப்படி தான் பயிற்சி கொடுக்குறாங்க. நீ வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், வாய்க்கு ருசியாக சமைச்சு புருஷனுக்கு போடணும். அப்போ தான் வந்து அவன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஆக அடிமைத்தனத்துக்கு காரணமே வந்து இந்த உணவுக்கு அடிமையான காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டாக்கா இது வந்து அப்போ பெண்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே ஆண்களுக்கு வராது. எதுக்கு அடிமைப்படுத்தணும்? அடிமைப்படுத்தி என்ன பண்ண போகிறோம்? இப்போ பெண்களை அடிமைப்படுத்துறதுனால என்ன கிடைக்குதுன்னா, நல்லா வேலைக்கு நல்லா சாப்பிட்லாம், கறி மீன் முட்டைன்னு சொல்லி நல்லா சாப்பிட்லாம். பெண்கள் வந்து இந்த சமைச்சு போடுவாங்க, 3 வேளையும் சமைச்சு போடுவாங்க. அப்போ வீட்டில் நல்லா உட்காந்து சாப்பிட்லாம். அதே நேரத்தில் சரி பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்க, இனிமேல் என்னால் சமைக்க முடியாதுன்னா வேலைக்காக யாராவது பெண்களை வச்சுக்க வேண்டியதான். அவங்களும் பெண்கள் தான் பெரும்பாலும். வேலைக்காக யாரும் ஆம்பளைங்களை சமையல் வேலை செய்கிறதுக்கு ஆண்களை வச்சுக்க மாட்டாங்க, அதுவும் பெண்கள் தான். பணம் வந்துட்டுனா என்ன பண்ணுவோம், பெண்களை வேலைக்கு வச்சுப்பாங்க. வேலையாட்களாக வீட்டு வேலையாட்களாக பெண்களை நியமிப்பார்கள். அப்படி இல்லையா, வேலைக்கு ஆட்கள் வைக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லைப்பா அப்படின்னா, அப்போ வீட்டில் உள்ள பெண்களே அதை செய்ய வேண்டியதான். நீ வெளியில் போய் வேலை பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தவுடனே நீ சமைக்கிற வேலையும் சேர்த்து செய்யணும். 4 மணிக்கு எந்திக்கணும், எந்திரிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஆக வந்து இந்த உணவுக்கு அடிமையானனால தான் பெண்கள் அடிமையானார்கள் ஆண்களுக்கு. ஒருவேளை நம்ம இது வந்து அடிமைப்படுத்துகிற உணவுகள். ஒருவேளை நம்ம வந்து இப்போ இயற்கையோடு இணைந்த மனித 2040 இந்த இயந்திர அறிவுலாம் செயலிழந்துடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்படின்னா அங்கே வந்து ஏன் அடிமைத்தனம் இருக்காதுன்னா, அங்கே வந்து உப்பு பயன்படுத்த மாட்டாங்க, சமைக்கிறதுக்காக உப்பு பயன்படுத்த மாட்டாங்க. உப்பு கிடைக்காது, அதை கிடைச்சாலும் அதை சாப்பிட மாட்டாங்க. அங்கே வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் தயிர் மோர் பால் தேன் இதைத்தான் சாப்பிடுவாங்க. இதுதான் மனித உணவு. இதை சாப்பிட்றதுக்காக இதை வந்து அவங்கவுங்களே சமைச்சிட்டு போகலாமா? இதை எதுக்கு பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு? இந்த மாதிரி சோறு பூரி இட்லி பொங்கல் தோசை இதெல்லாம் சமைக்கிறதுக்காக தான் பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்களே தவிர, காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது இதை உணவாக மனித உயிர்கள் உண்ணும் பொழுது பெண்களை அடிமைப்படுத்தி என்ன ஆக போகுது? இது வந்து அவங்கவுங்களே செஞ்சுட்டு போகலாமே அப்படிங்கிற எண்ணம் தான். அந்த விடுதலை என்பது எங்கே வரும்? உணவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், உணவு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனித உயிர்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று விடுவார்கள். ஒரு உப்புலேருந்து விடுதலை அடைய வேண்டும். உப்பு கலந்த உணவை சமைச்சு உண்றாங்களா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அதுக்கு அடிமையாகி கிடக்காங்க. அதுதான் மற்ற அனைத்து அடிமைத்தனத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அதிலிருந்து உணவிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் இந்த மனித விடுதலை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் சாத்தியமாகிவிடும். அதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருந்து கொண்டு நாம் வந்து உப்புக்கு சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம் மிகுந்தது. அதெல்லாம் முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் 2 பேர் வேணால் அதை செஞ்சு காட்டுவாங்க, மற்றபடி எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. அப்போ நம்ம உப்பெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது, இந்த சமைக்கிற வழக்கத்தையே குறைக்கணும் அப்படின்னா அடிக்கடி சமைக்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும். அடிக்கடி சமைக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை தான் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம். அங்கே போனால் நீங்கள் அடிக்கடி சமைக்க முடியாது, தீப்பெட்டி கிடைக்காது உங்களுக்கு. அடிக்கடி தீயை பற்ற வைக்கிறதுக்கு உங்களுக்கு தீப்பெட்டி கிடைக்காது, கேஸ் ஸ்டவ் கிடைக்காது, விறகு தான் பற்ற வைக்கணும், அதுக்கு உங்களுக்கு தீப்பெட்டியும் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீப்பெட்டி தொழிற்சாலையும் உற்பத்தியை நிறுத்திடுவாங்க 2040க்கு அப்புறம். எல்லா தொழிற்சாலையுமே நின்றோம். அப்போ தீப்பெட்டி கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்லை தேய்ச்சி தீயை பற்ற வைக்கிறக்குள்ளே போதும் ஆயிரும். அந்த பற்ற வச்ச தீயை பாதுகாக்கணும், அணையாமல் பாதுகாக்கணும், அப்பப்போ ஊதிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு வழக்கமாக மாறும். தீயை அணைய விடாமல் பார்த்துக்கோ, இல்லைன்னா நெருப்பை பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு மண்பானையில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே கறியெல்லாம் போட்டு அதை அணையாமல் பார்த்துக்கணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. அணைஞ்சு போயிடும். ஐயோ அணைஞ்சு போச்சு, மழைலாம் வந்துருச்சு, பயங்கர மழை வந்துருச்சு, குளிர்காலம் அப்படிலாம் பார்த்தா அது அணைஞ்சிரும். அப்போ நெருப்புங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக 2040க்கு அப்புறம் கிடைக்காது. அப்போ இந்த சமைக்கிற வழக்கமே பாதியாக போயிடும். இந்த சமைக்கிறதுக்குள்ளே பச்சையாகவே தின்ட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி மனித வாழ்க்கை. அப்போ பாருங்கள், உணவு அடிமைத்தனங்கிறதே இருக்காது. பெண்களை வந்து அடிமைப்படுத்தி என்ன செய்ய வைக்க போகிறாங்க? இந்த துணி துவைக்க போகிறாங்க, அப்புறம் துணி துவைக்க வைக்கணும், அப்புறம் வந்து உணவை சமைக்கிறதுக்காக பெண்களை அடிமைப்படுத்தி அவங்கள உணவு சமைக்க வைக்கணும், வாய்க்கு ருசியாக 3 வேளையும் சாப்பிட்ணும்.
இதுக்காக தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இந்த அடிமைத்தனம் தான் பெண் அடிமைத்தனத்துக்கு காரணம். பெண்களும் அந்த அடிமைத்தனத்தை ஜாலியாக ஏற்றுக்கிறாங்க. ஓகே, நாங்கள் 3 வேளையும் சமைக்கிறோம், சமைச்சு சாப்பிட்றோம், இது நல்ல வேலையாக இருக்குது, வெளியில் போய் யாருக்கிட்டே வேலை வாங்குற வேலை செய்கிறது போல் இது நல்ல வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துருவாங்க. அப்போ இந்த உப்பு அப்புறம் நினச்சா நெருப்பை பற்ற வைக்கிற தீப்பெட்டி இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040க்கு பிறகு நம்ம வாழப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது தீப்பெட்டி, உப்பு இதெல்லாம் கிடைக்காது. பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. உப்பை யாரும் உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு வியாபாரம் பண்ணவே மாட்டாங்க. உப்பை வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு பதிலாக என்ன கொடுப்பீங்க? பழத்தை கொடுப்பீங்களா, இல்லை தங்கத்தை கொடுப்பீங்களா, பணத்தை கொடுப்பீங்களா? பணங்கிறதுக்கு மதிப்பே கிடையாது. தங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? தங்கத்துக்கும் மதிப்பு கிடையாது. அதனால் வந்து அப்போ உப்பு வியாபாரம் எந்த ஒரு வியாபாரமுமே இருக்காது. அப்போ உப்பு கிடைக்காது, உப்பை சாப்பிடக்கூடாதுன்னு வேறு நினைப்பாங்க, உப்பு கேடானதுன்னு நினைப்பாங்க. அப்புறம் வந்து உப்பும் சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் தீப்பெட்டியும் கிடைக்காது. நெருப்பு பற்ற வைக்க நினச்சா அடுப்பு எரித்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமைச்சு சாப்பிட்றதே அரிதாக மாறும். பச்சையாக தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது பெண்கள் அடிமைப்படுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. பெண்களை அடிமைப்படுத்தவும் முடியாது. மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு உலகம் அது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் நாம் உணவுகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். இப்போ உணவுகளிலிருந்து விடுதலை அடைய போராடத்தான் முடியும். நான் போராடுவதற்கான வழியை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் உணவுலேருந்து விடுதலை அடையணும்னா நம்ம ஒரு இன்னொரு உலகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் உணவிலிருந்து விடுதலை அடையவே முடியாது என்பதை மீண்டும் கூறிக்கொள்கிறேன். உணவு அடிமைத்தனம் தான் பிற அனைத்து விதமான அடிமைத்தனத்துக்கும் காரணம். நாம் இன்றைக்கி வந்து ஒரு வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அப்போது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்கிறோம், அவங்க திட்டுறாங்க, வாங்கிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அடிமைத்தனம் தான், தொழில் அடிமைத்தனம். இது வந்து தொழில் அடிமைத்தனம், தொழிலில் உள்ள அடிமைத்தனம். யாருன்னே கிடையாது. நம்மளோட வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க சொல்கிற வேலையை நாம் செய்வோம். நம்மளோட பெரியவங்களாக இருப்பாங்க, நாம் சொல்கிற வேலையை அவங்க செய்வாங்க. அப்போது இந்த மாதிரி அடிமைத்தனம், இதெல்லாம் அடிமைத்தனம். திட்டுவோம், நம்மளோட பெரியவங்கள நமக்கு கீழே வேலை பார்ப்பாங்க, அவங்கள நம்ம திட்டுவோம். அப்போ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. நம்மளை விட சின்னவங்க நம்மளை திட்டுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் தொழில் அடிமைத்தனங்கிறது. ஆக எதுக்காக இந்த மாதிரி அடிமைத்தனம்? அப்போ தான் வந்து இந்த பணத்தை சம்பாதிச்சு நல்ல அரிசி பருப்பு அது இதுன்னு வாங்கி வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம். அந்த சாப்பாட்டு அடிமைத்தனம் தான். நீங்கள் காய்கறிகள் வெறும் பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா எதுக்கு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நாம் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எழும். நீங்கள் உப்பே சேர்த்துக்கல, உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் உப்பே சேர்த்துக்கல, வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள் இதைத்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு இந்த தொழில் அடிமைத்தனம்லாம் உங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்க சொல்கிற வேலையை உங்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு தோணாது. அடிமைத்தனமே உங்களுக்கு பிடிக்காது. ஆக அடிமைத்தனம், ஒட்டுமொத்த அடிமைத்தனமே இந்த உணவு அடிமைத்தனத்துலேருந்து தான் தொடங்குது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகள், சண்டைகள், இங்கே மனுஷங்க சண்டை போடுறது, போரிடுறது, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? இந்த உணவு தான் காரணம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகள் சண்டை போடுகிற உணவை தூண்டும். நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா சண்டை போடணுன்னு தோணும். ஆனால் இப்போ மனுஷங்க அமைதியாக இருக்காங்களே, சண்டை போடுறதுலையே, சண்டை போடுறதில்ல, அவ்வளோதான், அமைதியாக இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க அன்பு செலுத்துவதில் ஆர்வம் காட்ட முடியாது, நேசிக்க தொடங்க முடியாது, அன்பு செலுத்த தொடங்க முடியாது. சண்டை போடாமல் அமைதியாக இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ கத்தி இருக்குது, எடுத்து குத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ குத்துறதை நிறுத்திட்டாங்க, அவ்வளோதான். வச்சுருக்காங்க, அப்படி பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் முன்னாடி கத்தியை பார்த்தோன்னே குத்தணும்னு தோணிச்சு, குத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா அந்த கத்தியை குத்தாமல் வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு அமைதியாக தனிமைப்படுத்திக்கிட்டு தங்களுடைய அந்த வன்முறை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த கொரோனாவில் தனிமைப்படுத்தின மாதிரி அந்த மாதிரி தனிமையாக இருக்காங்க மக்கள். இப்போ பேசுனாங்கன்னா அதில் வந்து பிரச்சனை தான் உருவாகும், பேசினாலே சண்டை தான் உருவாகும். அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, தானிய உணவுகளை, அரிசி, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சண்டை போடணுங்கிற உணர்வு தான் வரும், பிறரை அழிக்க வேண்டும் என்கிற உணர்வு தான் வரும். ஏன்னா இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு அழிஞ்சு போகும், நம்ம உடம்புல நோய் வரும், நோய் வந்து நம்ம உடம்பு அழிஞ்சு போகும். அப்போ நம்ம உடம்பு அழியும் போது இந்த மற்றவங்களும் அழிக்கணும் அப்படிங்கிற நினப்பு தான் வரும். நம்ம உடம்பு பாதுகாப்பாக இருந்தால் தான் மற்றவங்களையும் பாதுகாக்கணுங்கிற நினப்பு வரும். இந்த உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும், கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் செத்து போயிடும் அப்படிங்கிற நினப்பே நமக்கு என்ன வரும்? பிறரையும் அழிக்கணும், நாம் மட்டும் சீக்கிரம் போய் சேர்ந்துடக்கூடாது, பிறரையும் நாம் மட்டும் நோயோடு கஷ்டப்படக்கூடாது, பிறரையும் அழிக்கணுங்கிற அந்த உணர்வு தான் ஏற்படும் அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா. அப்போது உணவு அடிமைத்தனம் தான் இன்றைக்கி போர்கள் நடைபெறுறது பாருங்கள், குண்டு போடுறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட இந்த கோபம், எவ்வளோ பெரிய கோபத்தை பாருங்கள், குண்டு போடுறது, ஏவுகணை போடுறது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவு தான். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம். அணுகுண்டு போட்டதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், சமைத்த உணவுகள், இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்,
இந்த மாதிரி சமைத்த உணவுகள், செயற்கையான சுவை, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அதிகப்படுத்தப்பட்ட சுவை, இந்த அடிமைப்படுத்துகிற ஒரு சுவை நம்மை எந்த ஒரு இது அடிமைப்படுத்துதோ உடனே நமக்கு கோபம் அதிகமாகிடும், வன்முறை உணர்ச்சி வரும். அடிமைத்தனத்துக்கு இந்த உடம்பு சம்மதிக்காது. அப்போ நம்மளையே நாம் அடிமைப்படுத்துகிற மாதிரி இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு கோபம் வருது. அடிமைப்படுத்தும் போது அதில் நோயும் வருதா, அப்போ இந்த உடம்புக்கு பயம் வருது, கோபம் வருது. அதுதான் இப்போ நாம் அழிகிறோம் அப்படின்னா மற்றவங்களும் அழியணும், நாம் மட்டும் சாகக்கூடாது, மற்றவங்களும் சாகணும் அப்படின்ட்டு தான் இந்த உலகத்தில் இந்த போர்கள், சண்டைகள், சாதி சண்டைகள். சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் தேவை. அதுக்கு தான் இந்த சாதி உருவாக்கப்பட்டது. மதம் என்பது ஏன் சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் தேவை. ஏன் ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், கோடீஸ்வரங்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் உருவாக்கப்பட்டது? சண்டை போடுறதுக்கு நமக்கு ஒரு காரணம், மற்றவங்களை எதிரியாக பார்க்குறதுக்கு ஒரு காரணம் தேவை. இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது வேற்றுமையை அதிகரிக்கும். வேற்றுமை தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு ஒற்றுமை தேவையில்லை, வேற்றுமை தான் தேவை. பிறரை எதிரியாக நினைக்கணும், பிறரை தனிமைப்படுத்தணும், பிறரோட ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சண்டை போடுறதுக்கு நமக்கு ஒரு காரணம் தேவை. அதுக்கு தான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி ஒரு உலகத்தை எதுக்கு உருவாக்கிட்டுருக்கோம்னா இது ஒரு அமைதியான ஒரு சண்டையாகவும் இருக்குது. நீயும் நானும் ஒன்று கிடையாது, நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, உன்னை விட நான் மேலானவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லோரும், அது ஒரு சண்டை தான். அதான் சண்டை. நீ நானும் ஒன்று அப்படின்னு அந்த சமத்துவம் என்பது ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியது. சண்டை போடக்கூடாது என்கிற எண்ணத்தை அதாவது அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த சண்டையை போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது சமத்துவம் என்பது. இந்த வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், ஏன் இந்த மாதிரி மதம், நிறம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம். சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம். அடுத்த தெரு, பக்கத்து தெரு, நீ அடுத்த தெருக்காரன், எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம். அடுத்த தெருக்காரன், அடுத்த ஊருக்காரன், அடுத்த மாநிலத்துக்காரன், சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு காரணம். அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு காரணமே இந்த உணவுகளை சாப்பிட்றது தான். இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு காய்கறி, கீரைகள், பழங்கள் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே இந்த சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. அந்த அளவுக்கு அடங்கிடுவாங்க, ஆட்டம் போட மாட்டாங்க. நீங்கள் காய்கறி, பழங்களை சாப்பிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு தெம்புலாம் கிடைக்கிது. ஒரு இட்லி, பூரி, பொங்கல் தின்ன மாதிரி ஒரு தெம்புலாம் கிடைக்கிது. அப்படியே அடங்கிடுவீங்க. ஒரு மாதிரி மென்மையானவர்களாக மாறி விடுவீர்கள், மனுஷங்களாக மாறி விடுவீங்க. மனுஷங்கன்னா யாருன்னா அப்போ தான் தெரியும். இப்போ நினச்சிட்ருக்கீங்களா நீங்களாம் மனுஷங்கன்னு? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா, பொங்கலா, பூரியா, மத்தியானம் பிரியாணியா? கண்டிப்பாக நீங்கள் மனுஷங்களே கிடையாது, பேய்களுடைய உணவுகள் தான் இது. அதனால் மனுஷங்கன்னா மென்மையாக இருப்பாங்க. பழங்களை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக பழங்கள், காய்கறிகள் உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். அப்போது உங்களை நீங்கள் என்னவா உணர்றீங்க? அப்போ தான் நீங்கள் மனுஷங்க. டக்குன்னு மாறிடலாம். நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. உணவுகள் தான் நம்மை தீர்மானிக்கிறது. நாம் மனுஷங்களாக வாழ்கிறதுக்கும், மிருகமாக வாழ்கிறதுக்கும், பேய்களாக வாழ்கிறதும் நாம் உண்ணுகிற உணவு தான் தீர்மானிக்கிறது.